எங்கே வைக்கிறது? இங்கே வச்சா நல்லா இருக்குமா? உள்ள வந்தாருன்னா கரெக்டாக தெரியும். வேற எங்கே வைக்கிறது? அங்கே வச்சிடும். டக்குன்னு பார்க்கக்கூடாது. நல்லா இருக்கு. என்ன செய்யறது? அங்கே வச்சா சரியா இருக்கு. எப்படியும் படுக்கிறது எங்கிட்ட தான் வரணும். இதுதான் கரெக்டு. இங்கே வச்சு தான் பார்ப்பேன். ஓகே. லைட் ஆஃப் பண்ணிடலாமா மாமா? முத்தழகு, போன மாதம் மளிகை சாமான் கணக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கவர் பக்கத்தில் ஒரு நோட்டு இருக்கு, எடுத்துட்டு வா. இந்த நோட்டா மாமா? ஆமாம், அந்த நோட்டு தான். முத்தழகு, அந்த கவருக்கு பின்னாடி பேனா ஒன்று இருக்கு, அதை எடு. இப்போ வாச்சு அந்த கவரை பாருங்க. இந்தாங்க மாமா. இந்தாங்க. கொடுங்க. ஏமா, கவருக்கு பக்கத்தில் உள்ள நோட்டு, கவருக்கு பின்னாடி உள்ள பேனா, கவரை பற்றியே சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கேனே. கவர் ஒன்று புதுசாக இருக்கே, அது என்ன ஏதுன்னு உனக்கு பார்க்கவே தோணலையா? கவரை திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்க கவரை எடுத்து பாருன்னே சொல்லிருக்கலாம்ல. அதுக்கே இப்படி சுத்தி வளைச்செல்லாம் சொல்றீங்க? சரி, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. போ போய் அது என்னன்னு பாரு. அப்போ திறந்து என்னன்னு பாரு. என்ன மாமா இது? புடவை இருக்கு. உனக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன். அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தான் கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதான் அங்கே வச்சுட்டேன். நல்லா இருக்க? நீங்க பார்த்து வாங்கிட்டு வந்தது எப்படி அது நல்லா இல்லாம போகும்? ஆமா, இப்ப எதுக்கு மாமா எனக்கு இந்த புடவை? என்ன முத்தழகு இப்படி கேட்ட? நாளைக்கு சமையல் போட்டில் நீ கலந்துக்கிறப்ப போற, கலந்துக்கிட்டு எப்படியும் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிடுவ. அப்படி செலக்ட் ஆகும்போது ஊரே உனக்காக தான் கை தட்டேன். பத்திரிகைக்காரங்களாம் உன்னையே தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அப்படி அப்படியே போய் அப்படி இன்னும் தானே எடுப்பா இருக்கா? அது போக இந்த போட்டியில் எல்லா விதத்துலேயும் அம்மா தான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்து வர்றாங்க. என் சார்பாக உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல, ஊக்கம் கொடுக்க முடியல. அதான் போன லெவலில் நீ செலக்ட் ஆனதுக்கான பரிசாகவும் அடுத்த லெவலில் செலக்ட் ஆகி போகிறதுக்காகவும் இந்த புடவையை உனக்கு வாங்கிட்டு வந்தேன் முத்தழகு. ஆனால் எப்படியாவது இந்த குடும்ப நிலைமையை சரி செய்யணும்னு சொல்லி வைராக்கியத்தோடு இந்த போட்டியில் நீ இறங்கின பாரு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இதுக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் முத்தழகு. இங்க பாரு, நாளைக்கு போட்டியில் ஜெயிச்சு இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்கணும், தெரியுதா?